உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பொதுமக்கள் இந்த நிதி திரட்டும் விழாவில் கலந்து கொள்ள நினைத்தால் நம்ம இங்க வழங்கப்பட்டுள்ள எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சோ இந்த நிதி திட்டத்தின் இயக்குனர் நான் மதன்ராஜ் அல்லது நமது நிர்வாக குழு செக்ரட்டரி திரு குமாரி ரினிஷா அவர்களை தொடர்பு கொண்டு அவங்க இந்த டிக்கெட்டுகளை பெறலாம். ஒரு டிக்கெட் நம்ம 250 வெள்ளிக்கு விற்பனை பண்றோம். தமிழ் பள்ளிகளுக்கு உதவும் வகையில் மலேசிய தமிழ் அறவாரியத்தின் மாபெரும் நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சி. நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு உதவும் வகையில் மாபெரும் நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியை மலேசிய தமிழ் அறவாரியம் ஏற்பாடு செய்துள்ளது. வரும் அக்டோபர் 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் ஷா அலாம் சுங்கை ரெங்காம் மாநாட்டு தமிழ் பள்ளி மண்டபத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெறும் என்று மலேசிய தமிழ் அறவாரியத்தின் தலைவர் மாண்புமிகு மனோகரன் மாரிமுத்து தெரிவித்தார். நம்ம சமுதாயம் கொஞ்சம் நம்மளோட என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன்லாம் வேற மாதிரி கொண்டு போகணும். பிள்ளைங்களோட வளர்ச்சி, பிள்ளைங்களோட கல்வி தரன், தமிழ் பள்ளியோட தரன் இதெல்லாம் முன்னேற்றம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னாக்கா இது நம்ம ஒரு செலிப்ரேஷனா எடுத்துக்கணும். இது பார்ட் ஆஃப் த தீபாவளி செலிப்ரேஷன். ரெண்டாவது, அந்த தேதி கொடுத்தது நாம அதை சொன்ன மாதிரி அமைச்சர் கொடுத்தாரு. ஆக்சுவலி நம்ம வெள்ளனையா வைக்கிறதுக்கு தான் திட்டத்துல இருந்தோம். ஆனா கல்வி அமைச்சர் இதுல நம்ம அறவாரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது தமிழ் பள்ளிகள் எல்லாம் அவங்களோட ஆதரவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அவங்க கூட இணைந்து நம்மளும் செய்யணும்ட்டு ஒரு அடிப்படையில தான் அவரை நம்ம வர வச்சோம். அவர் இந்த தேதியை கொடுத்தாரு, நம்ம வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இது ஒரு தீபாவளி செலிப்ரேஷனா தான் நம்ம எடுத்துக்க முடியும். தமிழ் பள்ளிக்கு தீபாவளிக்கு நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த மாதிரி நிதி திரட்டும் விருந்தில் நம்ம கலந்து நம்மளோட பங்கு செலுத்துறோம். அது நினைக்க ஒரு முக்கியமான இதா நான் கருதுறோம். அதாவது சீனியர் பள்ளிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சீனியர் பள்ளிகளுக்கு மாணவர் குறைஞ்சிக்கிட்டு வராங்க. ரெண்டாவது அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் எதிர்நோக்குறாங்க. என்னன்னாக்கா சைனீஸோட தவிர்த்து மலாய் மாணவர்கள், இந்தியர் மாணவர்கள் அவங்க பள்ளியில கூட இருக்கிறாங்க. இப்ப சில பள்ளிகள்ல புரிலீஸ்ல அந்த மாதிரி இருக்கு. ஸ்கோலா குராங் முறைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கான வியூகம் தமிழார என்ன முன்னெடுத்துச்சுன்னா, நம்ம பள்ளி மேலாளர் வாரியம் அமைச்சால. ஸோ அது மாநில ரீதியா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். அது முடிஞ்சு நேஷனல் ரீதியா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். ஸோ இவங்களை எப்படி நம்ம வலுப்படுத்துறோம்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தேர்ந்தெடுத்து, இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சிமிலன், ஆனா உண்மையிலே நிறைய ஸ்கேம் பள்ளிகள் இருக்கிறது பேராமானியத்துல. ஸோ பேராமானிய அமைப்பு இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த லைசன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல ஸ்கூல் எப்படி ஒருங்கிணைத்து ஒரு லைசன்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம், அப்புறம் மேபி அர்பன் இங்க சிட்டியில எங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அமைச்சிட்டு செய்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அரசாங்கம் முக்கியமாக கல்வி அமைச்சுக்கு கூட இதை டைரக்டாவும் அவங்க தொடர்பு கொண்டு பேசி அவங்க ஒரு குவார்டர்லி மீட்டிங் அவங்க அமைச்சர் கூட செய்துட்டு இருக்காங்க. ஸோ ஆகவே அறவாரியம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைகள் பின்னாடி உங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்க முடியுமோ அறவாரியம் செய்து கொண்டு இருக்கிறது. அவங்க திட்டத்தையும் சரியான நோக்கம் போறாங்களா இல்லையான்னு அதையும் அறவாரியம் நம்ம கவனிச்சு கொண்டு தான் இருக்கும். அதனால இந்த தரவுகள்லாம் அறவாரியம் கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் இப்ப சொல்ல முடியுது. ஸோ இந்த முழு பணமும் உங்களுக்கு தெரிந்தபடி அறவாரியம் திட்டங்களுக்கும் நம்ம செலவுகளுக்கும் முழுமையாக பயன்படுத்தப்படும். ஸோ ஆகவே பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிறாங்க. நீங்க அறவாரியத்தை தொடர்பு கொண்டு நமது செக்ரட்டரியை தொடர்பு கொண்டு இந்த டிக்கெட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். புசாட் சென் அரேனா மேட்ரிக்ஸ் ஏற்பாட்டில் புக்கிட் கெமுனிங் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை கொண்டாடும் சரஸ்வதி பூஜை 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரியின் இறுதி நாளாகும். அந்த வகையில் மலேசியாவில் நவராத்திரி விழாவுடன் கூடிய சரஸ்வதி பூஜையும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. புசாட் சியான் அரேனா மேட்ரிக்ஸ் ஏற்பாட்டில் நாட்டில் புகழ்பெற்ற புக்கிட் கெமுனிங் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடந்தேறியது. புக்கிட் கெமுனிங் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த சரஸ்வதி பூஜை விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புசாட் டியூசென் அரேனா மேட்ரிக்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆசிரியர் ஜனகன் இந்த விழாவில் SPM தேர்வை எழுதும் மாணவர்களுக்கும் இதர மாணவர்களுக்கும் தேர்வு வழிகாட்டி புத்தகங்களை அன்பளிப்பு செய்தார். ஒவ்வொரு ஆண்டும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மாணவர்களின் கல்வி அறிவு திறனை மேம்படுத்த புத்தகங்களை அன்பளிப்பு செய்து வருவதாக ஜனகன் தெரிவித்தார்.
இந்த விழாவில் டத்து கணேஷ் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் சிகுஜானா டியூஷன் அகனாமெட்டிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு புக்கிட் கெம்னிங் காளியம்மன் கோயிலில் வந்து சரஸ்வதி பூஜை மிக விமரிசையாக நம்ம வந்து மாணவர்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஸோ சரஸ்வதி பூஜை இன்று தொடங்கி இன்று நாளை அதுக்கப்புறம் டியூஸ்டே அதுக்கப்புறம் விஜயதசமி இருக்கு. ஸோ இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்விக்காக ரொம்ப உகந்த நாள். அண்ட் இது வந்து நமது மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து எஸ்பிஎம் பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் ஆல்சோ டிசம்பர் தேர்வு எழுத இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஊக்கம் அளிப்பது ஒரு விதமாகவும் அண்ட் கண்டிப்பாக அவரோட பிளெஸிங் எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் சேர்ந்து இந்த எஸ்பிஎம் தேர்ச்சியில் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இடம் பெறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னைக்கு என்னுடன் சேர்ந்து மாணவர்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளோட வேண்டுகோள் என்ற பிரார்த்தனையும் அதுதான். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில கண்டிப்பா இடம் கிடைக்கணும். அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு மதமும் கண்டிப்பா டிசிப்ளினை வந்து எல்லா மதத்திலையும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம மதத்தில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் பிலீஃப் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஹோம். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரேயர்ஸ் மூலம் நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பா எக்ஸாம்ல சிறந்த தேர்ச்சி பெறாங்க ஒரு நம்பிக்கையோட. என்னோட ப்ரேயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ வாண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கோர் வெல் இந்த எக்ஸாமினேஷன். கண்டிப்பா அந்த மாணவர்கள் வந்து இதனால நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க, தூங்காம இருந்திருப்பாங்க, லைக் எக்ஸாம் ஃபியர் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரேயர்ஸ் மூலியம் வந்து அவங்களோட ஃபியர் இல்லாம எக்ஸாம்ல சிறந்த தேர்ச்சி பெறதுக்காக தான் இந்த பூஜை நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ ஏறத்தாழ ஒரு 500 பிள்ளைங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் எஸ்பிஎம் தேர்ச்சியில மட்டும் இல்லாம அவங்க கல்வியிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி சிறந்து விளங்குறதுக்காக அமர வேண்டிக்கிறேன். நமது டியூஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு காலமாக இருக்கு. ஸோ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நான் வந்து பிரின்சிபலாக இருக்கேன். ஸோ நம்ம கம்யூனிங் ஊத்தாம ஷாலாமில் இருக்கோம். ஸோ கோத்தா கம்யூனிங் ஸ்ரீமுடு அண்ட் ஆல்சோ 24 இந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க வந்து நம்ம கிளாஸுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தேர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெறுவாங்க என்று நம்பிக்கையோட இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. மாணவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கிளாஸ் வந்து படிக்கலாம். ஸோ மலேசியா முழுக்கும் நம்மள்ட்ட மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாங்வேலி கோத்தா நீங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 500 மாணவர்கள் நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30+ ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அதாவது மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும் சரி பப்ளிக் யூனிவர்சிட்டி அந்த யூபியூ நிறைய மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படித்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை பார்க்கறதுக்கு. தமிழ் சமுதாயத்தில் உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்றது எப்பயுமே என்னோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா உங்க வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போற அளவுக்கு அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம தமிழ் சமுதாயத்தில் நிறைய பட்டதாரிகள் நிறைய இருக்காங்க. இன்னும் நிறைய வந்து கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கும்.
நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.